அழகாக இருந்திருக்கும். இப்போ அது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் எண்டு வரையும் தைச்சிட்டு ஒரு 2 தையல் வந்து நல்லா போட்டு கட்டி விட்டுருங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜாயின் போடுறது வந்து ஒரு தையலோடு விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து தையல் பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ அதில் வந்து நம்ம க்ரீன் கலரில் நான் 3 பேட்ச் வந்து வச்சுருக்கிறேன், ஸ்டோன் பேட்ச்சு. அதை வந்து நம்ம வந்து சென்டராக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கம் போட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்து நான் காஞ்சதுக்கப்புறமேலு ஊசியும் நூலும் வச்சு லைட்டாக வந்து அந்த 4 ஓரங்கள்லேயும் வந்து தைச்சி விட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து அது நமக்கு வாஷ் பண்ணும்போது கூட போட்டாலும் நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ரொம்பவே நீட்டாக சூப்பராக வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமேலு வந்து ஃபுல் ப்ளவுஸும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. கை டிசைனும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் வச்சு தைச்சதுக்கப்புறமேலே ப்ளவுஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. டிசைன் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னா லைக் போட்டு பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.